போன வாரம் ஸ்மாக்டவுனில் நம்ம கோட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார். எனக்கு வந்து ரியல் ஜான்சனா கூட தான் மோதணும், ஹீலாக இருக்கிற இந்த ஜான்சனா கூடலாம் எனக்கு மோதல எந்த விருப்பமும் கிடையாது அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். எனக்கு வந்து கேமராமேன் கிட்டே பேசிக்கிட்டு என்ட்ரன்ஸில் வந்துட்டு இங்கே செம்மையாக ரன் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபேன்ஸில் சேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல என்கேஜிங்கான ஒரு ஜான்சனா கூட தான் மோதணும். இந்த ஹீலாக மாதிரி இருக்கிற ஜான்சனா கூட எனக்கு மோத விருப்பம் கிடையாது. எனக்காக மீண்டும் அந்த ஜான்சனை கொண்டு வா, எனக்கு அவன் கூட தான் மோதணும் சம்மர் ஸ்லாமில் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒன்று அடுத்த வாரம் பார்க்கலாம் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பார். ஸோ சம்மர் ஸ்லாமில் நம்ம கோட்ரிச் சொன்ன மாதிரி நம்ம ஜான்சனை மீண்டும் ஃபேஸாக பார்க்க போகிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் ஜான்சனை மீண்டும் WWE இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் ஃபேஸாக மாற்றுவாங்களா அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 36 அப்பியரன்ஸஸில் 22 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு, இன்னும் 14 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 14 அப்பியரன்ஸையாவது மீண்டும் நம்ம சீனாவை ஃபேஸாக பார்க்குவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிளம்பியிருக்கு. சம்மர் ஸ்லாம் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஜான்சனை ஃபேஸாக மாறுறாரா இல்லை அப்படி ஹீலாக தான் கண்டினியூ பண்ண போகிறாங்களான்ற கேள்விக்கான பதில் சம்மர் ஸ்லாமில் கிடைச்சிடும்.